Good evening, everyone. Welcome back to another video. In the video, we will GAN levels also with your important intraday time zone for 21st November, Thursday. 20th November, நான் record பண்ணும்போது இன்னைக்கு வந்து holiday ஏன்னா மகாராஷ்டிரால வந்து it is a assembly elections day today. So அதனால market close ஆயிருக்கு. Anyway, so let's discuss last Tuesday என்னாச்சு marketல. We saw very good volatile session marketல. மார்க்கெட் நியர்லி 200 பாயிண்ட்ஸ் மேலே போய் திரும்பி ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் ரீட்ரேஸ் பண்ணியாச்சு. ஆல்ரைட். ஸோ இந்த டைம்ல நம்ம எப்படி இந்த டைம் ஜோன் யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா 9:39 வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஜோன். ஃபர்ஸ்ட் டைம் ஜோன் வந்து 9:39. 9:39ல வந்து ப்ரைஸ் எந்த லெவல் டச் பண்ணியாச்சு? 23,685. ஸோ 23,685 வந்து நம்ம வைப்ரேஷன் பாயிண்ட் இல்லைன்னா சார்ஜ் பாயிண்ட் இல்லைன்னா முக்கியமான லெவல். பேசிக்காக நான் சொல்ற வரேன், முக்கியமான லெவல் ஆச்சு. ஏன்னா அந்த டைம் ஜோன்ல எக்ஸாக்டா இந்த லெவல் டச் பண்ணியாச்சு. அந்த லெவல் தான் முக்கியமான ஜோன். நிறைய லெவல் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்க வந்து இந்த கேன் ஸ்டார், கேன் லெவல்ஸ், கேன் ஆங்கிள்ஸ் படிக்கிறது அவ்வளோ தேவையில்லை. நான் வந்து ஷார்ட்கட்டாக சொல்றேன் உங்களுக்கு. நான் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம டிசைட் பண்ணோம் மேலே போத மார்க்கெட் இல்லைன்னா கீழே போகுது. ஸோ நம்ம பேரிஷ் செட்டப் பார்க்கலாமா, புல்லிஷ் செட்டப் பார்க்கலாமா? ஸோ இந்த லெவல் வந்து ஃபுல் டேக்கு ஆக்டிவா இருக்கும். ஸோ இது வந்து இன்ட்ராடே லெவல். அதனால நவ் இது வந்து இங்கிருந்து மேலே போச்சு மார்க்கெட். ஸோ அடுத்த லெவல் வரைக்கும் போச்சு. ஸோ நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சு. இன்ட்ராடே டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சு ஆன் த அப் சைட். பட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 80 பாயிண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா 100 பாயிண்ட்ஸ் கிட்ட. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே கிட்ட வந்து 150 இல்லைன்னா 200 பாயிண்ட்ஸ் வருது. நான் கொஸ்டின் இஸ் எதுக்கு இப்படி ஆகுது மார்க்கெட்ல? எதுக்கு இப்படி ஆகுது? லாஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே 150 to 100 பாயிண்ட்ஸ் வருது. இனி இந்த வீக்ல மட்டும் 80, 60, 100. ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங் ஃபேஸ்ல இருந்தது. ஆல்ரைட். ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல் ட்ரெண்டிங் ஃபேஸ்ல இருந்தது. ஸோ இந்த வீக் வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்குது மார்க்கெட். ஸோ அதனால லாஸ்ட் வீக்கே சொல்லியிருக்கேன், நம்ம ரீட்டைலர்ஸ் வந்து எப்படி டெய்லி 200 பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் பர் வீக் வந்தாலே போதும் அப்படி சொல்லுவாங்க. ரைட். நவ் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த புல் பேக் பத்தி ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். இந்த லெவல் பத்தி, ஜோன் பத்தி, 38ல இருந்து 50% ஜோன், இதுதான் நம்ம புல் பேக்கோட டார்கெட். இந்த ஜோனை நம்ம பார்க்கணும். இந்த வந்து ஊந்துச்சுன்னா கண்டிப்பா வி வில் லுக் ஃபார் வேவ் ஃபோரோட கம்ப்ளீஷன். இந்த ஜோன்ல வேவ் ஃபோரோட கம்ப்ளீஷன் நம்ம இந்த ஜோன்ல பார்ப்போம். இப்போ நான் தியரி எல்லாமே நான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் பத்தி, வேவ் ஃபோர் பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஏற்கனவே. எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ்ல நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும். ஸோ படிச்சாதான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய ட்விட்டர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபால் வந்து பிகாஸ் சில நியூஸ் வந்துச்சு மார்க்கெட் டைம்ல, எங்கேயோ வார் இருக்கு அதனால இப்படி வந்துச்சு. ஆனா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே, ஃப்ரைடேல இருந்து சொல்லிட்டே இருக்கேன், மார்க்கெட்ல ஒரு புல் பேக் வரப்போகுது வரப்போகுது. அண்ட் நம்ம எந்த லெவல் பார்க்கணும்? 38 லெவல், 50 லெவல், 50% ஜோன் பார்க்கணும். இப்போ என்னோட கிரேட் கால், என்னோட கிரேட்னஸ் இல்லை, இது சுத்தமா இல்லை. இது இது வந்து கண்டுபிடிச்சது ஆர்என் எலியட் 1900ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. 1900 ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ 2024ல இருக்கோம். ஸோ இன்னும் 100 இயர்ஸ் தாண்டி இன்னும் ஒர்க் ஆகுது இதெல்லாம். ஓகே, இந்த எலியட் வேவ். ஏன்னா இது வந்து நேச்சரோட ஃபினாமினா. எனிவே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஸோ வேவ் ஃபோர் வேவ் ஃபோர் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், வேவ் ஃபோர்ல தான் 90% ரீட்டைலர்ஸ் லாஸ் பண்ணுவாங்க, பயங்கரமான லாஸ். ஏன்னா வேவ் ஃபோர் ரொம்ப டேஞ்சரஸான வேவ். இப்போ சில டைம் வந்து இப்படி சிம்பிளா ஃபினிஷ் ஆகிடும், சில டைம் வந்து காம்ப்ளெக்ஸா இப்படி போய் திரும்பி இப்படி சைட்வேஸ் இல்லைன்னா ட்ரையாங்கிள் இப்படி நிறைய ஆகலாம் வேவ் ஃபோர்ல. ஸோ ஆல் பாசிபிலிட்டிஸ் எப்படி எப்படி வரலாம் வேவ் ஃபோர் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நவ் என்ன பார்க்கணும்னா, நாளைக்கு வந்து நான் என்ன பார்க்கணும் சார்? சிம்பிள் கொஸ்டின். நாளைக்கு நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த புல் பேக், இந்த ட்ராப்போட, ஓகே, இந்த ட்ராப்போட 78ல இருந்து 60% ஜோன் பார்க்கணும் நீங்க. இந்த ஜோன் ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்றேன் இருங்க. புட் த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே. ஸோ இந்த ஜோன் எங்க வருது ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஜோன் இப்போ இங்க வருது. மூவ் திஸ். ஸோ இந்த ஜோன் புல் பேக்கோட ஜோன். ஸோ நாளைக்கு வந்து சும்மா இன்னொரு லோ போட்டு திரும்பி ரீட்ரேஸ் மேலே போகுதுன்னா மார்க்கெட் அப்போ போடுங்க இந்த ஜோன், இந்த ஃபாலோட இது போடுங்க. ஏன்னா
இந்த ஃபால் ஓட சிம்பிள் கேரக்டரிஸ்டிக் எப்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜோன் தாண்டி போல மார்க்கெட் கண்டினியூஸா மார்க்கெட் கீழே தான் போயிட்டே இருக்கும். கேட்ச் என்னது? இப்ப என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் த இஷ்யூ? த இஷ்யூ ஹியர் இஸ் வெரி சிம்பிள். இந்த ஜோன் தாண்டி மேல போச்சுன்னா மார்க்கெட் இட் கேன் பி எப்படி நாளைக்கு வந்து இப்படியும் ஆகலாம். மார்க்கெட் தாண்டி போய் இப்படி போய் திரும்பி வந்துடலாம் மார்க்கெட். ஸோ இந்த பார்ட் இருக்குல்ல 78ல இருந்து 68 78-61% தாண்டி மேலே போகுதுல இந்த ஜோன், இது எதுவுமே பண்ண முடியாது நம்ம அந்த டைம்ல. ஓகே, அந்த டைம்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சும்மா பார்க்கணும் என்ன ஆகுது மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வெயிட் வெயிட் அண்ட் வாட்ச் ஜோன். இந்த ஜோன் தாண்டி கீழே போல, இந்த ஜோன் தாண்டி கீழே சாரி இந்த ஜோன் தாண்டி மேலே போலனா நெக்ஸ்ட் ட்ராப்க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, சப்போஸ் இந்த ஏரியா கன்சாலிடேஷன் ஏரியா தாண்டி ஆச்சுன்னா மார்க்கெட் வெரி சிம்பிள், நம்ம வந்து லாஸ்ட் வேவ் 5க்காக வெயிட் கம்ப்ளீஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ சில பேர் இருப்பாங்க இந்த ட்ராப் மிஸ் பண்ணிட்டாங்க, சில பேர் ஓகே, சில பேர் இந்த ட்ராப் மிஸ் பண்ணிட்டாங்க, சில பேர் திரும்பி இந்த ட்ராப் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் வந்து அகைன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரசகுல்லா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் குலாப் ஜாமுன் கொடுக்க மாட்டாங்க யாரும். நான் வந்து எக்ஸாக்டா இந்த லெவல் பாருங்க, இந்த டைம் பாருங்க, ஜோன் சொல்றோம், இந்த ஜோன்ல திரும்ப மார்க்கெட், அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சத்தியமா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தேவையில்லை அவசியம், எனக்கு வேண்டாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பாயிண்ட் என்னன்னா, இப்போ வரப்போது வேவ் 5 லாஸ்ட் பிட். இந்த மொத்தம் ட்ராப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப்ல ஒரு புல் பேக்கு முன்னாடி, ஸோ இந்த புல் பேக் இருக்குங்க, இந்த புல் பேக் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி என்ன வந்தது? இந்த முன்னாடி வந்து சப்போஸ் இந்த பெரிய புல் பேக் இருக்கு, சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன், இந்த பெரிய புல் பேக் இருக்குல்ல மார்க்கெட்ல, இதுக்கு முன்னாடி என்னாச்சு? ஒரு ட்ராப், கரெக்ட், சூப்பர். இந்த ட்ராப் முன்னாடி என்னாச்சு? சைட்வேஸ் கன்சாலிடேஷன், கரெக்ட். லாஜிக் வெரி சிம்பிள், சேம். இப்ப நம்ம வந்து பெரிய ரிவர்ஸ் வேணும்னா இதுக்கு முன்னாடி ட்ராப் வரும், ட்ராப்க்கு முன்னாடி சைட்வேஸ் கன்சாலிடேஷன், இப்படி வெரி சிம்பிள். ஓகே, இது வந்து பேசிக்கா ஒன்றும் இல்லை, வேவ் 4 வேவ் 5. நெக்ஸ்ட் வந்து வரப்போது ரீட்ரேஸ்மெண்ட், இல்லை இந்த பெரிய வேவோட ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம், இல்லைன்னா இது வந்து புது பிக் ரேலி இருக்கலாம், அது வந்து டிஃப்ரெண்ட். நான் இப்போ டியூஸ்டே ஆச்சு, வெனஸ்டே ஹாலிடே, தேர்ஸ்டேக்கு என்ன பார்க்கணும்? எக்ஸ்பைரி டேக்கு என்ன பார்க்கணும்? முக்கியமான லெவல்ஸ் இன்ட்ராடே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இப்படி தெரியும் இப்போ என்ன பார்க்கணும், இந்த ஜோன் பார்க்கணும், ஃபிபனாச்சியில் இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஜோன் பார்க்கணும், இந்த ஜோன் தாண்டி போகக்கூடாது, அதெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ நவ் இன்ட்ராடேக்காக எந்த லெவல் பார்க்கணுன்ட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் ஜோன் நம்மளுக்கு வந்து 12-11 12-11 கிட்டத்தட்ட நியர்லி 10 to 12 minutes அந்த ஜோன். அந்த ஜோன்ல நீங்க என்ன பார்க்கணும்னா 23,658 லெவல் இம்பார்ட்டன்ட் லெவல், 23,535, தென் அடுத்த லெவல் வந்து 23,413. இந்த 3 லெவல் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் ஜோன்ல எக்ஸாக்டா வந்து எதுவும் எந்த லெவல் டச் பண்ணது மார்க்கெட், அந்த லெவல் வந்து இன்ட்ராடேக்காக இதாயிடும். எது முக்கியமான சார்ஜ் லெவல் ஆயிடும், ரைட், ஸ்ட்ராங் லெவல் ஃபுல் இன்ட்ராடேக்காக. அதுக்கு முன்னாடி இல்லை டைம் ஜோன், அதனால இது சொல்லல. ஸோ சிம்பிள், இந்த 3 லெவல் பார்க்கணும். இப்போ கேட்கலாம் நீங்க டைரக்டா கேப் டவுன் ஆச்சு சார், மார்க்கெட் இன்னும் கீழே போகுது இந்த டைம் ஜோன்ல, இந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் தூரத்தா இருக்கு, நீ என்ன பண்ணலாம்? அந்த டைம்ல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நான் வந்து லைவ் அப்டேட்ஸ் டெய்லி கொடுக்குறேன் இந்த டெலிகிராம் குரூப். ஸோ டெலிகிராம் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரௌசர்ல, அதெல்லாம் இஸ் சிம்பிள், 2 செகண்ட்ஸ் ஒர்க் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சிம்பிள். எதுக்குன்னா சில டைம் வந்து சப்போஸ் இந்த ஜோன்ல பார்த்தீங்க, இந்த கேப் அப்பில் இங்க இந்த லெவல் இருந்து நம்மக்கிட்ட இந்த லெவல், ரைட். ஸோ நான் வந்து 2 டைம் ஜோன் இந்த மார்னிங் செஷனில் 2 டைம் ஜோன் இருந்தது. ஸோ நான் வந்து மார்னிங்ல வந்து லைவ் மார்க்கெட்ல சொல்லியிருக்கேன் இந்த டைம் ஜோன்ல இப்படி இருக்கு, 2 செஷன் இருக்கு, நீங்க வந்து இந்த ஜோன் பாருங்க, இந்த ஜோன் பார்த்துட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம்.
அப்டேட்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுறேன் டெலிகிராம் குரூப்பில். ஸோ ஜாயின் தேர். டவுட்ஸ் இருந்தால் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதாச்சு. என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும்? ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பார்க்கணும்? 2 திங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யோசிக்கோங்க, ஒரு ஆப்ஷன் செல்லர் மைண்ட் செட் யோசிப்போங்க. இங்கிலேருந்து ஒரு டேர்ன் வந்தது, இங்கிலேருந்து ஒரு டேர்ன் வந்தது மார்க்கெட்டில். ஓகே, மார்க்கெட் நடுவில் எக்ஸ்பயர் பண்ணாங்கன்னா எப்படி? மார்க்கெட் நடுவில் எக்ஸ்பைரி டேக்காக டைம் பாஸ் சும்மா ஒரு சைட்வேஸ் மூவ் கொடுத்தாங்கன்னா பாசிபிள் இல்லை, பண்ணலாம் இல்லை, வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷன் பயருக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது ஆக்சுவலாக. ஆப்ஷன் பயர் வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்டாக லெவல் கிட்ட தான் என்ட்ரி அடிக்கணும். நான் வந்து சொல்கிறது என்ட்ரி எக்ஸிட்டு ட்ரேடிங் எல்லாமே வந்து டெமோ அக்கௌண்ட் தான். நான் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் சொல்லலை. ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் சிம்பிள், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வெயிட் ஃபார் த டைம், வெயிட் ஃபார் ப்ரைஸ், அவ்வளோதான். நாட் மச். இதெல்லாம் பண்ணுறது, இதுக்கு மேலே பண்ணுறது அவ்வளோ அவசியம் இல்லை. எக்ஸ்பைரி டே சேஃபாக ப்ளே பண்ணிக்கோங்க, சேஃபாக கற்றுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. டோன்ட் வரி, இந்த நியூஸ் எல்லாம் வருது மார்க்கெட்டில், பிக் ட்ராப்பு, சில பேர் வந்து 12,000 ஆகலாம், சில பேர் வந்து 20,000 ஆகலாம், மார்க்கெட் பெரிய கிராஷ் இருக்கும். ஓகே, வரலாம், வரமா, டசன்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நாளைக்கு மட்டும் உஷாராக இருங்க என்ன பண்ணுன்ட்டு, ரைட்? ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வி வில் டாக் அபவுட் வீக்கெண்டில் நம்ம பேசலாம். பெரிய நிஃப்டி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த டைமில் நல்லா இருக்கும், நிஃப்டி பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்க்கணும், அதெல்லாம் சொல்கிறேன். ரைட்? ஸோ தேங்க்யூ கைஸ். வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி. இஃப் யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் கண்டிப்பாக திரும்பி பாருங்கள். நான் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். நான் வந்து எல்லா வீடியோவில் சொல்ல மாட்டேன் திரும்பி பார்க்கணுன்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் திரும்பி. நான் முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, த புல் பேக் 68% 78% ரீட்ரேஸ்மெண்ட். இது தாண்டி போல வி ஹேவ் டவுன் மூவ். எதுக்கு? அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சராக யோசிக்கணும். அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ் யார் இருக்காங்க பார்க்குறீங்க, அதை வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் பண்ணிட்டு யோசிக்கணும் நீங்கள். இதை தாண்டி போச் மேலே நான் வந்து எதுக்கு சொன்னால் வெயிட் பண்ணுங்க, வெயிட் எதுக்கு பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கணும், திங்க் பண்ணுங்க கொஞ்சம். ரைட்? ஸோ டெஃபினெட்லி வில் மீட் அகேன் நாளைக்கு திரும்பி ஆஃப்டர் ஈவினிங் செஷன் மார்க்கெட்டுக்கு அப்புறம் வில் டெஃபினெட்லி மீட் அகேன். வில் டிஸ்கஸ் என்னாச்சு மார்க்கெட்டில் என்ன பார்க்கணும், திரும்பி for 5 days intraday levels கொடுப்பேன். Alright, thank you guys. Definitely do like and subscribe. I'll see you in another video. Take care and be safe.